விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு 2025 பங்குனி மாதத்திற்கான பலன்களை பார்ப்போம். சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் என்பது மட்டுமில்லாமல் புத்திக்கு கல்விக்கு வித்தைக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் வக்ர நிலையில் பயணித்து பிறகு வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார். ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய முதன்மையான கிரகமான சூரியன் இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் நுழைந்து பயணிக்கிறார். அதற்கு பிறகு ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமான யோகஸ்தானத்திற்குள் அமோகமான வளர்ச்சிகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணிக்க இருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் 6ஆம் இடத்தில் உச்சம் பெறுகிறார். சூரியனின் அமைப்பு காரணமாக இந்த மாதத்திலிருந்தே அபரிவிதமான வளர்ச்சிகளுக்கு முன்னேற்றங்களுக்கும் நன்மைகளுக்கும் அஸ்திவாரம் போடக்கூடிய சிறப்பு வாய்ந்த அருமையான அதிர்ஷ்டயோகங்களை கண்டிப்பாகவே விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு வாரி வழங்குகிறார். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்தை மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று 6 கிரகங்கள் சேர்க்கை பெற்று சந்திரனும் சேர்ந்து பலப்படுத்துகின்றன. எனவே விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான மாறுதல்கள் நிறைந்து உண்டு. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் குடும்ப உறவுகளுக்கு இடையே உடன்பிறந்தவர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருந்த கருத்து வேறுபாடுகள் மனவருத்தங்கள் என அனைத்தும் முழுவதுமாக விலகி நல்லபல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்களை உங்களால் சந்திக்க முடியும். இந்த பங்குனி மாதத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய குடும்பம் ரீதியான விஷயங்களை பொறுத்தமட்டில் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த அனுகூலமான மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாகவே உங்களுக்கு அமைந்துள்ளது. இந்த மாதத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பெரும்பான்மையான கிரக நிலைகளின் சாதகமான அமைப்பு காரணமாக பல்வேறு விதங்களான கஷ்ட நஷ்டங்களும் காரியத்தடை தாமதங்களும் சிரமங்களும் சிக்கல்களும் அடித்து நொறுக்கப்பட்டு முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் நன்மை நிறைந்த யோகங்கள் நிச்சயமாகவே விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை தெள்ளத்தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகங்கள் உறுதி செய்கின்றன. இந்த மாதத்தில் உங்களுக்கு கையில் காசுபணம் இருந்து கொண்டே இருக்கும். பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை உயரும். இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த நிதி நெருக்கடிகள் பண பற்றாக்குறை பற்றியான வருத்தங்கள் கஷ்டங்கள் மிகச்சிறப்பான மாற்றங்களை கண்டிப்பாக சந்திக்க முடியும். கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகளும் இந்த மாதத்தில் எந்தவிதமான சிரமங்களும் சிக்கல்களும் இல்லாமல் எளிதாக கைகூடும். ஏதேனும் கடன் சார்ந்த தொல்லைகளும் தொந்தரவுகளும் உங்களுக்கு இருந்தால் அவற்றை அடைத்து மனநிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான நல்ல வழிகளும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து உண்டு. இந்த பங்குனி மாதத்தில் பெரும்பான்மையான கிரகங்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுப பலத்துடன் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் நன்மைகளை வளர்ச்சிகளை முன்னேற்றங்களை இனிதாக நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட பல்வேறு விதங்களான சுபவிசேஷங்கள் எந்தவிதமான சிக்கல்களும் சிரமங்களும் தடை தாமதங்களும் இல்லாமல் எளிதாக இனிதாக கைகூடுவதற்கான யோகங்களும் உண்டு. சொந்த இடம் வாங்கி அதில் சொந்த வீடு கட்டி குடியேறுவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் நிறைந்து உண்டு. நிலம் வீடு பொன் பொருள் வீட்டுமனை வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வண்டிவாகனங்கள் போன்ற மேலும் பல அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதாக இருந்தாலும் விற்பனை செய்வதாக இருந்தாலும் அப்படிப்பட்ட பணிகளில் உங்களுக்கு அபரிவிதமான லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் காரிய வெற்றிகளை உங்களுடைய முயற்சியில் நிறைந்து பெறுவதற்கான அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது. இந்த தருணத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைந்திருக்கக்கூடிய சுபபலம் பெற்ற பெரும்பான்மையான கிரகங்களின் காரணமாக பல்வேறு விதங்களான இடர்பாடுகள் நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் என அனைத்தையும் உடைத்தெறிந்து சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் கண்டிப்பாகவே நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கிறது. உடல்நல ஆரோக்கிய தொந்தரவுகள் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான கஷ்டநஷ்டங்கள் நீங்கும். இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் போன்றவற்றில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சிக்கல்கள் இந்த பங்குனி மாதத்தில் முழுவதுமாக விலகும். இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற உடல் உபாதைகள் தீராத நோய்கள் தீர்ந்து உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் தொந்தரவுகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். எனவே மனநிம்மதியும் மகிழ்ச்சியும் இனிமையும் குடும்பத்தில் இனிதாக நிறைந்து சந்திக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நல்லபல சிறப்பு வாய்ந்த யோகங்களை நிச்சயமாகவே விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த மாதத்தில் கிரகங்களின் சக்தியால் அபூர்வமான நல்லபல அதிசயங்கள் நடக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பாக அமைவதற்கான நல்லபல அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாக உண்டு. உத்தியோகம் ரீதியான விஷயங்களில் கர்மக்காரரான தொழில்காரகரான சனி மிகவும் பலமாக ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களான கிரக நிலைகள் உங்களுக்கு சுப பலம் பெற்று சாதகமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களான காரிய தாமதங்கள் தடைகள் கஷ்ட நஷ்டங்கள் முழுவதுமாக நீங்கும். இந்த பங்குனி மாதத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய இடமாக கருதக்கூடிய ராசிக்கு 7ஆம் இடமான கலஸ்திர சப்தமஸ்தானத்திற்குள் முழுமையான சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த பலமான அமைப்பில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்.
இந்த பங்குனி மாதத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய சிறிதளவான முயற்சி கூட கிரகங்களின் சக்தியால் அபூர்வமான அதிசயங்கள் நிறைந்து நடக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் மிகச்சிறப்பானதாகவும் முன்னேற்றங்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் நிறைந்ததாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய விதத்தில் நல்லபல சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் யோகங்களையும் இந்த மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்களான நீங்கள் சந்திப்பதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது. விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் குருவின் அமைப்பு காரணமாக அதீதமான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் அஸ்திவாரம் போடுவதோடு மட்டுமில்லாமல் நல்லபல சிறப்பு வாய்ந்த யோகங்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிச்சயமாகவே ஏற்படுத்திக் கொடுக்கிறது. எனவே இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்கள் சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் என அனைத்தும் உடைத்தெறியப்பட்டு நல்லபல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் இனிதாக நிறைந்து அள்ளி கொடுப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த மாதத்தில் குரு அபரிவிதமாக உருவாக்கிக் கொடுக்கிறார். இந்த மாதிரியாக கிரகங்கள் கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிக்கல்களை விளக்கி மிகச்சிறப்பான மாறுதல்களையும் முன்னேற்ற நன்மைகளையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பங்களையும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் குருவின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக உண்டு. திருகணிதத்தின்படி சனி பங்குனி மாதம் 15ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 29ஆம் தேதியிலிருந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் பலமாக நுழைகிறார். எனவே இந்த மாதத்தில் இருந்தே சனி உங்களுக்கு நிச்சயமாகவே நல்லபல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் இனிதாக நிறைந்து அள்ளிக் கொடுக்கிறார். இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சனியின் அமைப்பு காரணமாக நல்லபல சிறப்பு வாய்ந்த மாற்றங்களை உருவாக்கிக் கொடுக்கிறார். நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக திகழக்கூடிய வேலை மற்றும் தொழிலுக்கு காரணகர்த்தாவான சனி உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் ஆட்சிபலம் பெற்று வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திற்குள் ராகு பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். இந்த மாதத்திற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்திற்குள் ராகு நுழைகிறார். சர்ப்பகிரகங்களாக இருக்கக்கூடிய ராகுகேதுக்களின் அமைப்பு காரணமாக அவர்கள் பயண காலகட்டத்தில் இறுதி தருவாயில் பயணித்துக் கொண்டிருப்பதால் அதீதமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வாரி வழங்கக்கூடிய அமைப்பில்தான் நிச்சயமாகவே பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு சிறப்பு வாய்ந்த மாறுதல்களை உருவாக்கிக் கொடுக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்திற்குள் கேது அமோகமான முன்னேற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்த மாதத்தில் கேது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடமான வேலை தொழில் ஜீவனஸ்தானத்திற்குள் பயணிப்பார். உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் பயணித்துக் கொண்டு விரைவில் 9ஆம் இடத்திற்குள் நுழைய இருக்கிறார். ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திற்குள் நுழைவது அற்புதமான அருமையான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமைந்துள்ளது. எனவே செவ்வாயின் அமைப்பு காரணமாக நல்லபல முன்னேற்றங்களுக்கும் வளர்ச்சிகளுக்கும் நன்மைகளுக்கும் சிறப்பு வாய்ந்த அஸ்திவாரம் போடுகிறது. உங்களுக்கு தசாபுத்திகள் பலமாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் நிரந்தரமான வேலைவாய்ப்பு பெறுவதோடு மட்டுமல்லாமல் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் போன்றவற்றிலும் சிறப்பு வாய்ந்த காரிய வெற்றிகள் உங்களுடைய சிறிதளவான முயற்சியிலேயே நிறைந்து கிடைக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய ஆதரவும் உங்களுக்கு நிறைந்து உண்டு. உங்களுடைய உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் நிறைந்து கிடைக்கும். நவக்கிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த சனி உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய இந்த காலகட்டத்தில் நிச்சயமாகவே புதிய வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் மட்டுமில்லாமல் வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான அற்புதமான அருமையான வளர்ச்சிகள் என அனைத்தும் விருச்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறது. வியாபாரத்துறை தொழில்துறை ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் நிறைந்து உண்டு. உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தில் அபிவிருத்திகளை நிறைந்து பெறக்கூடிய விதத்தில் அற்புதமான அருமையான சிறப்பு வாய்ந்த எண்ணங்களை திட்டங்களை மதிநுட்பத்துடன் திறம்பட துல்லியமாக செயலாக்கம் செய்வதற்கான அதிர்ஷ்டயோகங்கள் நிறைந்து கிடைக்கும். இந்த மாதிரியான நல்ல சந்தர்ப்பங்களை விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையின் அடுத்த கட்ட உயர்வு நிலைக்கு கண்டிப்பாக செல்ல முடியும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு கலைத்துறை சார்ந்த விஷயங்களில் பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான அதிர்ஷ்டயோகங்களை இனிதாக நிறைந்து வாரி வழங்கக்கூடிய விதத்தில் கலைத்துறையில் அதிகாரத்தை செலுத்தக்கூடிய கிரகநிலைகள் உங்களுக்கு சுப பலத்துடன் சாதகமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றன. எனவே நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட சினிமாதுறை உள்ளிட்ட பல்வேறு விதங்களான கலைத்துறை சார்ந்த கலைஞர்களுக்கு கலைத்துறை ரீதியான பணிகளில் பிரமாதமான வளர்ச்சிகளை நிச்சயமாகவே விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் இந்த மாதத்தில் நிறைந்து சந்திப்பதற்கான சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்டயோகங்கள் கண்டிப்பாகவே உங்களை தேடி வருகிறது. இந்த காலகட்டத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய சிறிதளவான முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான வெற்றி வாய்ப்புகளை கண்டிப்பாகவே வாரி வழங்கும்.
தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக எந்த ஒரு வர்த்தக திட்டங்கள் என்றாலும் அவற்றை அறிவுபூர்வமாக நன்கு சிந்தித்து நன்கு கணித்து மிகச்சிறப்பாக கனகச்சிதமாக செம்மையாக மேற்கொள்ளக்கூடிய அற்புதமான யோகங்கள் உண்டு என்பது மட்டுமில்லாமல் அவற்றில் நிறைந்த காரிய வெற்றிகளை இனிதாக பெறுவதற்கும் அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்த காலகட்டமாக விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அமைந்துள்ளது. விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னத்தைச் சேர்ந்த அரசியல் ரீதியான விஷயங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு அரசியல் ரீதியான பணிகளில் இந்த காலகட்டத்தில் இதுவரையில் உங்களுக்கு மன நிம்மதியை பாதித்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் நல்லவிதமாக தீர்வு காணப்படுவதற்கான சிறப்பு வாய்ந்த அருமையான காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் அமைந்துள்ளது. உங்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிப்பதோடு கட்சியிலும் ஆதரவு பெருகும் விதத்தில் உங்களுடைய பணிகள் பேச்சுகள் மிகச்சிறப்பாக அமையும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் இடையூறுகளை ஏற்படுத்திக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் நீங்கும். இந்த மாதத்தில் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் புதிதாக விவசாயம் சார்ந்த பணிகளில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு நல்லபல சிறப்பு வாய்ந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கும். புதிய விளைநிலங்கள் வாங்குதல் நவீன உபகரணங்கள் வாங்குதல் உள்ளிட்ட மேலும் பல உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும். விவசாயத்திற்கு தேவையான அடிப்படையான வசதிகளுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் சிக்கல்களும் சிரமங்களும் விருச்சிகம் ராசிக்காரர்களான விவசாயிகளுக்கு கண்டிப்பாக இருக்காது. அக்கம் பக்கத்து நிலத்தர்களிடம் இருந்து கொண்டிருந்த பிரச்சனைகளுக்கு சுமூகமாக தீர்வு காண முடியும். இந்த தருணத்தில் விளைச்சல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும். கால்நடை பராமரிப்பிலும் வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கும். விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னத்தைச் சேர்ந்த படித்துக் கொண்டிருக்கின்ற மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்லபல சிறப்பு வாய்ந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இந்த மாதத்தில் இனிதாக நிறைந்து உங்களை தேடி வருவதற்கான முதல்தர அதிர்ஷ்டயோகம் கண்டிப்பாகவே கிடைக்கிறது. இந்த மாதத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்திற்கு சென்று தீபமேற்றி வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள்.